Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ ஓல்டு பேங்கிள் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். 1 மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து திருப்பி நிறைய பார்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 3 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு வால் ஹேங்கிங் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட் அந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பேங்கிள் தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளன் நூலை வச்சு ஃபுல்லாக சுற்றி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. இது உங்களோட சாய்ஸ் தான். உங்கள் வளையல் கலரே ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு எதுவுமே வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளன் நூல் சுற்ற தேவையில்ல, அப்படியே வளையல கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் வந்துட்டு 6 செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பேங்கிள் எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு ஒத்த நூலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு, இப்போ நான் எப்படி சுற்றுறேனோ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட், அப்புறம் ஆப்போசிட் இதே மாதிரி சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வீல் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரியே பேரலல் ஆப்போசிட்டில் சுற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பீஸ் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம வீல் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதை வந்து நடுவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உள்ளன் நூல் சுற்றினது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. உங்கள் பேங்கிள் சைஸை பொறுத்து நீங்கள் 5 வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம். எனக்கு வந்து 6 வந்து தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் 6 வந்து சுற்றி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் இருக்க பேங்கிளும் இந்த ஓரத்தில் இருக்க பேங்கிளையும் வந்துட்டு சேர்த்து வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்ததாக வந்துட்டு இந்த பேங்கிளுக்கும் வந்துட்டு அந்த உள்ள நூலை வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் அதே மாதிரியே வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேங்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் கோல்டன் பீடோ இல்லை உங்ககிட்ட மணி ஏதாவது இருந்துச்சுன்னா மணி, இல்லை சத்தம் கேட்குற மணி, அது மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 கோல்டன் பீட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீல் மாதிரி சுற்றணும் இல்லையா, அதை வந்து சென்டரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் அதே மாதிரி உள்ளன் நூலை அந்த மாதிரி உள்ளங்கையில் ஒரு 25 ரவுண்ட் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கரெக்டாக வந்துட்டு இதை பிடிச்சிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இது அந்த குஞ்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். முடிச்சு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிறதையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹேங்கிங் மாதிரி கிடைக்கும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி 5 மணி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த ஹேங்கிங்கை இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடும். இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ½ hour தான் ஆகும். ஆனால் அதோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரீம் கேச்சர் மாதிரி நம்ம ஹால்லையோ இல்லை எங்கே வேணுமோ நமக்கு வந்து மாட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதுக்கு வந்து நான் மெட்டல் பேங்கிள் வந்து எடுத்திருக்கேன். நார்மலாக அந்த குழந்தைங்களுக்குலாம் பத்தாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெட்டல் பேங்கிள். அதை வந்து சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு மார்க்கரோ இல்லை அந்த மாதிரி உருளையாக இருக்கிற ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். எதுக்கு அதை நடுவில் வைக்கிறோன்னா எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மார்க்கர் வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஓ போடுவோம்ல தமிழில், அந்த ஓவோட அந்த மேல் இது மாதிரி நமக்கு வந்து வரணும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரியே நமக்கு 3 பீஸ் வந்து தேவைப்படும். நான் 3 பீஸும் அதே அளவில் வந்து செஞ்சு வச்சிட்டேன். அடுத்தது வந்து இந்த ஜாம் பாட்டில் மூடி இல்லைனா ஸ்வீட்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல சின்ன மூடி, அந்த மூடி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த மூடியை அந்த மாதிரி செலோ டேப் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த மெட்டல் பேங்கிளோட அந்த இதை வச்சு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டபுள் சைட் டேப் இன்னுமே பெஸ்ட்டு. அது வந்து கீழே விழவே விழாது. நீங்கள் டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து ஃபெஃபிபாண்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. செலோ டேப் இல்லைனா டபுள் சைட் டேப், இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முக்காலிக்கு எப்படி 3 கால் இருக்குமோ அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 3 வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது இதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸ் தான். பெயிண்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெயில் பாலிஷ் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த கீழே இருக்க காலுக்கு பிளாக் கலர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா வந்து காஞ்சிடுச்சு. நம்மளோட க்யூட்டான முக்காலி ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்கழி மாதமாக இருக்கட்டும் இல்லை தை மாதம் இல்லை நிறைய பேர் வந்துட்டு இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை, அதுக்கப்புறம் அருகால் பூஜை அப்படிலாம் செய்கிறாங்க. அந்த டைமில் வந்து உங்கள் வாசலில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறப்போ ஒரு ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் வந்து அந்த தீபத்தை வந்து ரொம்ப கம்மியாக எரிய விடுங்க. அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும், நமக்கும் சேஃபாக இருக்கும்.
ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 பேங்கிள் பக்கம் நான் வந்து எடுத்திருக்கேன். பேங்கிள் வந்துட்டு நான் எந்த இதுவுமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணல. ஜஸ்ட்டு அப்படியே கண்ணாடி பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு ஃபெவிபாண்ட் இல்லன்னா க்ளூகன் இது 2 தான் பெஸ்ட்டு. ஃபெவிகாலோ இல்ல கம்மோ இதுக்கு வந்து செட் ஆவாது. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, இந்த மாரி பேங்கில கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரே அளவுல இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டிக் முடிச்சாச்சு. இப்ப அடுத்த ஸ்டிக்ல அதே மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து வச்சுட்டு கேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம 4 ஸ்டிக்கையும் இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மேல இருக்க எக்ஸஸ் போர்ஷன் அதே மாதிரி கீழ இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளோட பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடும். இப்போ பேஸுக்கு இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துட்டு அதுக்கு பிளாக் கலர் பெயிண்ட் ஃபுல்லா வந்து பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த பென் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அத க்ளூ கன் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அது மொட்டையா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்ரிக்கன் டால். இது வந்து நான் நியூஸ் பேப்பர்ல தான் வந்து செஞ்சேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஆஃப்ரிக்கன் டால் எப்படி செய்றது அப்படின்றத நான் வந்துட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பென் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த ஆஃப்ரிக்கன் டால் நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இத ஸ்டடி டேபிள்ல வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் வந்து ஸ்டடி டேபிள்ல நம்மளோட ஆஃப்ரிக்கன் டால் பென் ஸ்டாண்ட வந்து வச்சிருக்கேன். எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க பார்க்கறதுக்கு. எனக்கு வந்து இந்த டாலோட இது வந்து கிரீன் கலர் பாவாடை போட்டிருக்கிறதுனால, இந்த பேங்கிள் கிரீனா இருந்தா மேட்சா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து வச்சிருக்கேன். நீங்க எப்படி வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக் தெரிய வேணாம்னு நினைச்சீங்கன்னா, பிளாக் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட 7 அப் டால். அதுக்கப்புறம் இது நம்மளோட ஆஃப்ரிக்கன் டால். 2மே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து புரோக்கன் பேங்கிள் ரீயூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, புரோக்கன் பேங்கிள் வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டும் பண்ணுவீங்க, புரோக்கன் பேங்கிள்லாம் வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்றது. எல்லாமே நம்ம மனசு சம்மந்தப்பட்டது தான். சில பேர் வந்து வளகாப்புக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த வளையல் உடஞ்சு போயிருக்கும், அது தூக்கி போடவும் மனசு வராது. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு கிராஃப்டாக மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வந்துட்டு பெருசாக தெரியாது. இப்போ இந்த புரோக்கன் பேங்கில் இந்த மாதிரி 2ஆ வந்து நான் உடச்சிக்கிறேன். ஆனால் அது நான் இன்னும் திருப்பி ஒன்று சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ஏன்னா இது வந்து கண்ணாடி கிளாஸ், அதுவும் இல்லாமல் இது வந்து நெருப்புலையும் நம்ம வந்துட்டு செய்கிறோம். ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்ய முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். இப்போ மெழுகுவர்த்தி அந்த மாதிரி ஏற்றிட்டு நம்ம அதை உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேங்கிள், அதோட 2 எண்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஒரே இடத்துல நெருப்பு படுற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அழகாக வந்து அது வளைஞ்சு வரும். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மா ஆயா அவங்கெல்லாம் வந்துட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டோ இல்லை ஸ்பீடு எதுவுமே வந்துட்டு பண்ணலை. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அழகாக அந்த மாதிரி வளைஞ்சு வரும். சில பேங்கிள் இந்த மண் வளையல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டக்குன்னு வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பார்த்து பேங்கிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி வளைச்சோடனே நமக்கு அந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ அடுத்த பேங்கிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி உள்ளே வந்து கோத்துட்டு இது மாதிரி வளைச்சோம் அப்படின்னா அது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு வளைஞ்சிரும். இதே மாதிரி ஒரு செயின் மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த லென்த்துக்கு நான் வந்து ஒரு செயின் மாதிரி செஞ்சு வச்சிட்டேன். அடுத்தது இன்விடேஷன் கார்டில் ஒரு லோட்டஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹோல் வந்து ஒரு லோட்டஸில் போட்டுட்டு நம்ம முன்னாடி எப்படி வந்துட்டு அந்த பேங்கில் வளைச்சோமோ அதே மாதிரியே வளைச்சிக்கலாம். இப்போ வளைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்யூட்டான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடும். இது கீழே ஏதாவது பெல் இருந்ததுன்னா அது வந்து காற்றுல ஆடுறப்ப சவுண்டு வரும். அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஒரு உடஞ்ச பேங்கில் நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஃப்டாக யூஸ் பண்ணி வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட்ல உங்களுக்கு எந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஏதாவது கிராஃப்ட் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா போட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடி அபவுட் செக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷன்ல இருக்கு. அதுலயும் நீங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.